வேண்டாம் விசாகம். அமுதா உன் பொண்ணு மாதிரி. அவங்க நிம்மதியா இருக்கட்டும். அவங்கள தொல்லை பண்ணாத. அவங்க சந்தோஷமா இருக்கட்டும். அவங்க நல்லபடியா வாழட்டும். வேண்டாம் விசாகம், வேண்டாம். யோசிக்காத. அப்புறம் காலம் பூரா நீ கஷ்டப்படுவ. போய் கதவை தட்டு. போ. அவங்கள நிம்மதியா இருக்க விடாத. வேண்டாம் விசாகம். அமுதா கிட்ட நீங்க ஒரு மாமியாரா நடந்துக்காதீங்க. அவளை உங்க பொண்ணா நினைக்க. வேண்டாம் விசாகோ, யோசிக்காத. மருமகளுங்களை மாதிரி சுயநல காரியங்களை பார்க்கவே முடியாது. போ விசாகோ, போ. அவங்கள நல்லபடியா வாழ விடாத. போ போ, கதவை தட்டு. அவங்க நிம்மதி கெடு. வேண்டாம் விசாகோ, வேண்டாம். பாவம், அவங்கள விட்டு. அவங்க பாவம், அவங்க சந்தோஷமா இருக்கட்டும். வேண்டாம் விசாகம், வேண்டாம். நீ நல்லா இருக்கிறது முக்கியமா, அவங்க நல்லா இருக்கணுமா? யோசிக்காத. போ, போய் கதவை தட்டு. போ விசாகம், கதவை தட்டு. தட்டு விசாகம், கதவை தட்டு. தண்ணி கொடு. அதுக்கு தான் அப்பவே சொன்னேன் பால் எடுத்துட்டு வரேன்னு. அத்தை, என்னங்க அத்தை? அத்தை என்னாச்சு? அத்தை, ஐயோ என்னாச்சுமா? அத்தை, அத்தை இங்க பாருங்க. அத்தை என்னாச்சு? அத்தை, டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. கணக்குறமா? என்னங்க அத்தை? இவங்க குடிக்கிறது கொஞ்சம் தண்ணி எடுத்து வாங்கம்மா. இன்னும் 2 நிமிஷத்துல இவங்க கண்ணு முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் ஜாக்கிரதையா இருக்கணும். டாக்டர் என்னாச்சு டாக்டர்? இவங்களுக்கு மைல்டு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வாங்க. இசிஜி எடுத்து பார்த்துடலாம். இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். எதுக்கு? இல்லை, நேரங்காலம் பார்க்காம கூப்பிட்டதும் வந்தீங்களே, அதுக்கு தான். இட்ஸ் ஆல் ரைட். அது என்னோட கடமை இல்லையா? நான் வரேன். சரிங்க. அமுதா, அம்மா நீ பத்திரமா பார்த்துக்க. நான் டாக்டர் வீட்டில் விட்டு வந்துடுறேன். வாங்க டாக்டர், நான் உங்களை வீட்டில் விட்டுறேன். நீங்க எதுக்கு? இல்லை, இந்த நேரத்தில் ஆட்டோ கிடைக்காது. நீங்க வாங்க, நான் விட்டு வந்துடுறேம்மா. சரி வாங்க போலாம். அமுதா பார்த்துக்குமா. அத்தை, அத்தை, அத்தை கொஞ்சம் எந்திரிங்க. எந்திரிங்க அத்தை. இந்தாங்க தண்ணி குடிங்க. என்னம்மா, என்ன நடந்துச்சு? ஒன்றும் இல்லை அத்தை, நீங்க மயங்கி கீழே விழுந்துட்டீங்க. வாசு எங்கம்மா? டாக்டர் விடுறதுக்காக போயிருக்காரு. நான் திரும்பவும் உங்க சந்தோஷத்தை கெடுத்துட்டேனம்மா. சச்சா, அப்படிலாம் எதுவுமே இல்லை. நல்லபடியா முடிஞ்சது. 1 வருஷத்துல பேரனோ பேத்தியோ உங்களுக்கு பெத்து கொடுக்குறேன். நான் என்னம்மா பண்றது? என் புள்ள மறுபடியும் ஆசிரமத்துக்கே போக சொல்லிட்டாம்மா. அதான் விதியோன்னு போயிட்டு இருக்கேம்மா. பெரியவங்க மனசு குழந்தைக்கு எப்படிமா தெரிய போகுது?
அது பாட்டி பாட்டின்னு அழுகுது. சரி அத்தை, நீங்க சாஞ்சுக்கோங்க, நான் போய் பால் எடுத்துட்டு வரேன். உங்க மருமக என்னதான் உங்களை கொடுமைப்படுத்தினாலும் அனாதை ஆசிரமத்துக்கு மட்டும் போயிடாதீங்கம்மா. உங்க பிள்ளைய கெட்டியா புடிச்சுக்கோங்கம்மா. இல்லன்னா நீங்களும் அனாதை பணமா தான் ஆயிடுவீங்க. நீ ஏமாந்துட்ட விசாகம். இனிமே உன் பாடு திண்டாட்டம் தான். அஞ்சலி, என்ன நடந்துச்சு இப்போ? எதுக்காக தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்க? நான் ஒரு முட்டாள். என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்கறியே? இதெல்லாம் ஒத்து வராது. புறப்பட கிளம்பு, கிளம்பு. சதீஷ்கிட்ட நான் போய் பேசுறேன். கிளம்பு. வேண்டாம் சுரேஷ், நீ பேசினா சதீஷ் உன்னை நம்ப மாட்டாரு, இனியும் புரிஞ்சுக்க மாட்டாரு. நான் வாழறதெல்லாம் அப்பா கையில தான் இருக்கு. அப்பாவும் மனசு மாத்திக்கிற மாதிரி தெரியல. என் தலையெழுத்து என்னவோ அதுபடி நடக்கட்டும். ஐயோ அஞ்சலி, நீ இங்க இருந்தா சரி, ஒண்ணு பண்ணலாம். நீ கிளம்பு, நான் உனக்கு கொண்டு போய் செல்லமா வீட்டுல வர்றேன். அவங்க எப்படியாவது பேசி ஒன்னையும் சதீஷும் சேர்த்து வச்சிருவாங்க. வா. இல்ல சுரேஷ், நான் இப்ப ஆசைப்படுறது சதீஷோட வாழறதுக்கு இல்ல, அவர் உயிரோட இருக்கணும் தான். என் குழந்தைக்கு ஒரு அப்பா வேணும். அந்த கடவுள் என்ன நினைக்கிறாரோ தெரியல. ஏய் அஞ்சலி, அஞ்சலி நில்லு. அஞ்சலி, நான் சொல்றத கேளுமா. கடவுளே, என் பொண்ணை எப்படி அழ வச்சுட்டிய? என்ன ஆச்சரியமா இருக்கு? அழுதுட்டு இருக்க, என்னாச்சு? ஏகே, நம்ம பொண்ணு மேல உங்களுக்கு அக்கறையே இல்லையா? அவ சொன்ன வார்த்தையை கேட்டு அழாத நானே அழுதுட்டு, ஆனா நீங்க ஏதோ சினிமா தியேட்டருக்கு வந்து போற மாதிரி வந்து போயிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, என் பொண்ணு வாழறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. என் பொண்ணுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஏகே, நீங்க போய் சதீஷ பாருங்க. உங்க அண்ணன் கார்ல பாம்பு வச்சது செல்லமாதா? நம்ம பொண்ணுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லுங்க. நம்ம பொண்ணு வாழறதுக்கு வழிய பாருங்க. ஏகே, உன் பொண்ணு வாழறதுக்கு ஒரே வழி ஒரு 3 மாசத்துக்கு நீ வாய் மூடிட்டு இருக்கிறதா. ஏகே, நான் உங்ககிட்ட பேச முடியல. அந்த முத்தழகி ஆபீஸ்ல சஞ்சீவின்னு ஒருத்தன் இருக்கானே, அவன் யாரு? சஞ்சீவியா? அவன் யாரு? எனக்கு எப்படி தெரியும்? சுரேஷ் பார்ட்னர்ஷிப்காக பணம் கொடுத்தேனே தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது. ஓஹோ, ஆமா, இப்ப எதுக்கு அவனை பத்தி நீ கேக்குற? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். என்கிட்ட விளையாட்டு வச்சுக்காத மது, தொலைச்சிருவேன். எதுக்கு அவனை பத்தி கேட்டேன்னு சொல்லு. அவன் இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருந்தான். வீட்டுக்கா? நம்ம வீட்டுக்கா? எப்போ? எதுக்கு? யாருனே தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்போ அவனை பத்தி இவ்வளவு டென்ஷனா கேள்வி மேல கேள்வி கேக்குறீங்க. என்ன மிருகமாக்காத. அவன் எதுக்கு வந்தா சொல்ல போறியா இல்லையா? சொல்றேன். ஏன் கத்துறீங்க? வேற ஒண்ணும் இல்ல,
சுரேஷ் செல்போனை எடுக்காம போயிட்டான். அதை எடுக்கிறதுக்காக அவன் அனுப்பிச்சு வச்சிருந்தான். அவ்வளவுதான். அந்த ராஸ்கல் எதுக்கு ஆபீஸ் ஸ்டாஃப்லாம் வீட்டுக்கு அனுப்புறான்? வர இது வீடாவே இல்ல. அதான் அதான் நானும் சொல்றேன். ஒரு பக்கம் நீங்க கத்துறீங்க, இன்னொரு பக்கம் அஞ்சலி எழுவு விழா ஒப்பாரி வைக்கிறா. நான் முடிவு பண்ணிட்டேன், என் பொண்ணை கூட்டிக்கிட்டு ஊட்டி, கொடைக்கானல், பாண்டிச்சேரின்னு எங்கேயாவது கொஞ்ச நாள் போறேன். எங்க வேணா போ, என் உயிரை வாங்காம இருந்தா சரி. இதையே திருப்பி என்னாலே சொல்ல முடியும். சரி, போகும்போது ஹாலிடே மெம்பர்ஷிப் கார்டை கொடுத்துட்டு போங்க. சஞ்சீவ் எதுக்காக இங்க வந்தா? வாங்கம்மா. வாங்கம்மா. லக்கேஜ் எடு. நல்லா இருக்கீங்களாம்மா? உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்மா. காலையிலேயே நீங்க வருவீங்கன்னு போன் வந்துச்சுமா, அதான் ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தோம். வாங்க. இந்த பேச்சு கொண்டு குறைச்சல் இல்ல. ரூம்ஸ் எல்லாம் கிளீனா இருக்கா? இருக்குமா. சரி சரி, எல்லாத்தையும் போய் ரெடி பண்ணு. எல்லாம் ரெடியா தாமா இருக்கு. நீங்க வந்த உடனே ஐயா எங்களை போன் பண்ணி சொல்ல சொன்னாருமா. நான் இப்ப போன் பண்ணி சொல்லிடுறேம்மா. ஆமா, இது மொத்தம் எவ்வளவு ஏக்கர் இருக்கும்? இந்த வீடு சுத்தி இருக்கிற தோட்டம் எல்லாம் சேர்த்து 10 ஏக்கர் இருக்குமா. 10 ஏக்கர் தானா? ரொம்ப அழகா இருக்கு இந்த ரெசார்ட். ஆமா, ஓனர் எங்க இருக்காரு? அவர் கேரளால இருக்காருமா. ஐயா போன் பண்ணி சொன்னாருமா நீங்க வரீங்கன்னு சொல்லி உங்களை நல்லா கவனிச்சுக்க சொன்னாரு. பின்ன நாங்க எவ்வளவு பெரிய விஐபி. உங்க முதலாளி 10 வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நான் தான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து பிசினஸ் பண்ண சொன்னேன். அப்படியாமா? அப்ப நீங்க துபாயில இருந்தீங்க? இல்ல, நான் இந்தியால தான் இருந்தேன். துபாய்க்கு நான் இது வரைக்கும் போனதே இல்ல. ரொம்ப ஹாட் கண்ட்ரி. ஆமா, ஏன் கேக்குற? இல்லம்மா, எங்க ஐயா இந்தியாவுக்கு வந்தே 5 வருஷம் தான் ஆகுது. ஆமா, நீங்க எப்ப பாத்தீங்கம்மா? குட் ஜாப். விஐபி வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம்மா. சரிம்மா, உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா நான் ரெடி பண்ணி தரேம்மா. இத பாரு, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். நீ ரொம்ப அதிகமா பேசுற. உள்ள பெட்டி தூக்கிட்டு போனானே அந்த ஆள வர சொல்லு, நான் பேசிக்கிறேன். பாப்பா. I hate this lady. என்னம்மா இங்க வந்து நின்னுட்டு இருக்க? பாரு, இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு. இந்த பங்களாவும் ரொம்ப அழகா இருக்கு. வா, உள்ள போய் பார்க்கலாம். வா. வாமா. வாமா, வா. வா, எவ்வளவு அழகா இருக்குல்ல. இதே மாதிரி ஒரு வீடு கட்டணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. பாப்போம். வாமா, அந்த பக்கம் போய் பார்க்கலாம். இதுக்கு பின்னாடி பீச் இருக்கு. அப்பா, அஞ்சலி, நல்ல ஜில்லுன்னு காத்து வருதுல்ல. அஞ்சலி, உங்க அப்பா கிட்ட என் ஆசையை சொன்னா அவர் அந்த செல்லம்மாக்கு பிசினஸ் ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுலயே இருக்காரு. எங்கேயாவது இப்படி வெளியூருக்கு வந்தாதான் மனசு கொஞ்சம் உற்சாகமா இருக்கு.
அஞ்சலி நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பதிலே பேசாம இங்க வந்து நின்னுகிட்டு இருக்க. உனக்கு உற்சாகமா இருக்கணும்னா நீ மட்டும் வர வேண்டியதானே? என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? எனக்கு இந்த இடமும் பிடிக்கல, இந்த வீடும் பிடிக்கல. வா முதல்ல போலாம். ஏய் அஞ்சலி, அஞ்சலி, நாம இங்க வந்தது எனக்காக இல்ல, உனக்காக. நீ எப்பவும் இப்படி சோகமா இருக்கிறது உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஆகாது. இந்த மாதிரி ஒரு நல்ல வெளிச்சமான சூழ்நிலை, நல்ல காத்து உன் மேல படணும்னு தான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். நான் இப்ப இருக்க மனநிலையில இதெல்லாம் ரசிக்கிற மாதிரி இல்ல. முதல்ல நம்ம வீட்டுக்கு போலாம் வா. நீ மட்டும் கிளம்பு. சதீஷ் வந்தா நான் என்ன சொல்லட்டும்? நீ போயிட்டேன்னு சொல்லட்டுமா? என்னது, சதீஷ் வராரா? நிஜமாவா சொல்ற? ஐயோட, சதீஷ்னே முகத்துல உற்சாகத்தை பாரு. அம்மா, சதீஷ் இங்க வராரா? அவர் மனசு மாதிரி என்ன ஏத்துப்பாரா? இத பாருமா, கொஞ்சம் அமைதியா இரு. உன் அம்மா எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்றேன். சதீஷ் இங்க வந்த உடனே கொஞ்ச நாள் நீங்க தனியாவே இருங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த வீட்டுக்கு வந்தா போதும். அந்த செல்லம்மா முகத்துல முழிக்கவே கூடாது. அம்மா, செல்லம்மா பேச்சு எதுக்கு இப்ப இழுக்கிற? சதீஷ் வருவாரா இல்லையா முதல்ல அத சொல்லு. அதான் வருவாருன்னு சொல்றல, அப்புறம் என்ன? அவர் வந்த உடனே அந்த செல்லம்மாவை பத்தி மட்டும் அவர்கிட்ட பேசிடாத. நான் இவ்வளவு தூரம் உன்னை இங்க கூட்டிட்டு வந்ததே அந்த செல்லம்மா கண்ல படவே கூடாதுன்னு தான். என்ன புரியுதா? புரியுது. சரி, நான் சும்மா அப்படி ஒரு வாக் போயிட்டு வரேன். நீ போய் சொல்ற. கொலை பண்றது எனக்கு புதுசும் இல்ல, அதை மறக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. அந்த கார்ல பாம் நான் வைக்கல. வேண்டாமா?